அரிசை பார் என்று சொன்னான் அல்லாஹ். அரிசை பார்க்கப்பட்டது. அரிசிலே எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை உன்னை தவிர ரப்பே, நீதான் வணக்கத்திற்குரியவன், அது ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவர் யாரு என்று அப்பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், அந்த முஹம்மதை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் நீ இல்லை, உன் பிச்சலங்கள் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் இல்லை. உலகத்திலே எதையும் நான் படைத்திருக்க மாட்டேன் நபியே, உங்களை படைக்காவிட்டால். உங்களை படைத்ததால் தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பான சிறப்புகள் நிறைய இருக்கிறது. முந்திய வேதங்களிலே அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்களை எல்லாம் அவர்கள் பேசுவார்கள். முதல் முஸ்லிமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவ்வளு மன் அஸ்லம, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நபியே, நீங்கள் தான் முதல் முஸ்லிம் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்து சொல்லுவான் காத்தமுன் நபியின், நீங்கள் தான் எதிரி நபிமார்களின் முத்திரை என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே நபிமார்களின் முத்திரை நீங்கள் தான், நீங்கள் தான் அவ்வளும், நீங்கள் தான் ஆகிரும், நீங்கள் தான். கண்ணியமானவர்களே, அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபி என்று சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்களாம், வாரிசு இல்லாதவர் இவருண்டு. ஆம்பளை புள்ள இல்லைன்னா அந்த காலத்துல வாரிசு இல்லைன்னு சொல்லுவாங்க. பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னா கேவலமா நினைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகள் தான் பிறந்திருந்தது, ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி சொன்னாங்க, மாகான முஹம்மதின் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், ஆண் குழந்தைகள் இல்லாத நபி இவர், வாரிசே இல்லை இவர்களுக்கு. சொத்துக்கு வாரிசு, ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்று என்று சொல்வார்கள் அல்லவா. ஆம்பளை புள்ள சொத்துக்காக வேண்டி, ஆசைக்காக வேண்டி பெண் பிள்ளை என்று பழமொழி சொல்வார்கள். ஆனா இஸ்லாத்துல ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண் பிள்ளையைத்தான் முன்னாடி சொல்றான் குர்ஆன்ல. உங்களுக்கு பெண் பிள்ளைகளை சுப செய்தியாக கொடுக்குகிறோம் என்று சொல்லுகிறான். ஆனா பெண் பிள்ளை பிறந்தாதான் நமக்கு அபச்செய்தியாக இருக்கிறது. பொம்பளை பிள்ளையா அப்படி மூஞ்செல்லாம் சுருங்கி போய் விடுகிறது. அல்லாஹ்வே சொல்லுகிறான், பெண் பிள்ளை என்று சொன்ன உடனே அடியானுடைய முகம் அப்படியே சுருங்கி விடும். அவனே சொல்லுகிறான், நம்முடைய குணங்களையும் நம்முடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் பேசுவான்.